மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய் மற்றும் அவரது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசகர் பணியிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி போட்டியிடுவதால் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாக கிஷோர் கூறியுள்ளார். நவம்பருக்கு பிறகு விஜயுடன் இணைந்து பயணிப்பது குறித்து முடிவெடுக்கப் போவதாக அவர் கூறியுள்ளார். பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனத்தின் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தாவேகா பணியிலிருந்து விலகியுள்ளனர். தாவேகாவுக்கு முன்னதாக அதிமுகவின் ஆலோசகராக இணைய பிரசாந்த் கிஷோர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதிமுக நிராகரிப்புக்கு பிறகே அவர் தாவேகாவுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டுக்கு குறைவான காலமே உள்ள நிலையில் திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு அரசியல் வியூக வகுப்பாளர்களை நியமித்து பணியாற்ற தொடங்கிவிட்டன. ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் ஆலோசகராக பணியாற்றிய ஐபாக் அமைப்பின் ராபின் சர்மாவை திமுக தனது வியூக வகுப்பாளராக நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராமானியா ஸ்ட்ராட்டஜி கன்சல்டிங் என்ற அமைப்பைச் சேர்ந்த ஸ்ரவந்த் தேவபக்தினி, ஹரி கசூலா ஆகியோரை அதிமுக நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2011 முதல் பல்வேறு மாநிலங்களின் தேர்தல்களில் முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு வியூக வகுப்பாளர்களாக இவர்கள் பணியாற்றியுள்ளனர். திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ள விஜயின் தாவேகா பிரசாந்த் கிஷோர் வரும் வரை காத்திருக்குமா அல்லது அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.